வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அருகே சக்கராப்பள்ளியில் தேவநாயகி அம்மன் சமேத சக்கரவாகீஸ்வரர் கோவில் உள்ளது. இங்கு சப்தஸ்தான விழாவின் முக்கிய நிகழ்வாக சுவாமிக்கு பொம்மை பூ போடும் நிகழ்வு வான வேடிக்கையுடன் துவங்கியது. அலங்கரித்த கண்ணாடி பல்லக்கில் சுவாமி அம்மன் எழுந்தருளினர். 7 ஊர் வழியாக வலம் வந்து ஐயம்பேட்டை அழகநாச்சியம்மன் கோவிலை அடைந்தனர். அங்கு சுவாமிக்கு பொம்மை பூ போடும் நிகழ்வு நடந்தது. சுவாமி சக்கரவாகீஸ்வரருக்கு கிருஷ்ணன் பொம்மை பூ போட்டார். 18 கிராம மக்கள் பங்கேற்றனர். லோக்சபா தேர்தலில் 100% மக்கள் ஓட்டு போட வலியுறுத்தி தேர்தல் கமிஷன் சார்பில் விழிப்புணர்வு செய்யப்பட்டு வருகிறது. மீனவர்கள் நிறைந்த நாகையில் கலெக்டர் ஜானி டாம் வர்கீஸ் தலைமையில் விழிப்புணர்வு பிரச்சாரம் நடந்தது. விசைப்படகில் சென்று தவறாமல் ஓட்டு போட வேண்டும் என்று மீனவ மக்களிடம் வலியுறுத்தினர். படகில் இருந்து இறங்கிய கலெக்டர் மீன்பிடி துறைமுகம் சென்றார். அங்கிருந்த மீனவர்கள் மீன் வியாபாரிகளிடம் கண்டிப்பாக ஓட்டு போட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். உடன் கடற்படை அதிகாரிகள், வருவாய்த்துறை அதிகாரிகள் இருந்தனர். திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள ஊராட்சி, பேரூராட்சி, நகராட்சிகளில் திடக்கழிவு மேலாண்மை திட்டம் முறையாக செயல்படுத்தப்படவில்லை. வீடுகளில் சேகரிக்கப்படும் குப்பையை நீர்நிலைகளில் கொட்டுவதாக புகார் எழுந்தது. இந்த நிலையில் வயலூர் ஊராட்சிக்கு உட்பட்ட ஏரி பகுதிக்கு 2 லாரிகள் குப்பையுடன் வந்தன. குப்பையை ஏரியில் கொட்ட முயன்றபோது மக்கள் ஓடி வந்தனர். லாரியை சிறைப்பிடித்தனர். உடனடியாக வெள்ளவேடு போலீசாருக்கு தகவல் கொடுத்தனர். போலீசார் விசாரித்தனர். அதில் அடையாளம் பட்ட ஊராட்சியில் இருந்து குப்பையை எடுத்து வந்தது தெரியவந்தது. இது தொடர்பாக மாவட்ட நிர்வாகமும் விசாரணையில் களமிறங்கியுள்ளது. புதுச்சேரி அடுத்த ஆரோவிலில் உள்ள ரெட் எர்த் குதிரை ஏற்ற பயிற்சி பள்ளி சார்பில் 25ஆம் ஆண்டு தேசிய குதிரை ஏற்ற போட்டி இன்று துவங்கியது. 3 நாள் இந்த போட்டி நடக்கிறது. தினமும் காலை 7 மணி முதல் காலை 11 மணி வரை போட்டி நடக்கும்.
பெங்களூர், கோவை, சென்னை, ஆம்பூர், ஊட்டி, புதுச்சேரி, ஹைதராபாத் உள்ளிட்ட ஊர்களில் இருந்து 160 குதிரைகளும் 140 வீரர்களும் பங்கேற்றுள்ளனர். முதலில் டிரெசாஜ் எனப்படும் கீழ்ப்படிதல் பிரிவில் போட்டி நடந்தது. இதில் குதிரைக்கு வீரர் பயிற்சி அளிக்க வேண்டும். தனது சொல்படி அதை நடக்க வைக்க வேண்டும். இந்த பிரிவின் முதல் சுற்றில் 20க்கும் மேற்பட்ட வீரர்கள் பங்கேற்றனர். குதிரைகளை தங்கள் கட்டளைக்கு ஏற்ப பணிய வைத்து அசத்தினர். இதையடுத்து ஜூனியர் தடை தாண்டும் போட்டி நடந்தது. இதில் சென்னை, ஊட்டி, பெங்களூரு குதிரை வீரர்கள் பங்கேற்று தடையை தாண்டினர். முதல் 3 இடம் பிடித்த வீரர்களுக்கு கடைசி நாள் பரிசு வழங்கப்படும். இது வந்து நேஷனல் குவாலிஃபயர். நான் இன்னைக்கு பண்ண இவெண்ட் வந்து ஜம்பிங் 1 மீட்டர் to 110 ஹைட்ஸ். அதுல வந்து கிளியர் ரவுண்ட் அடிச்சிருக்கிறேன். அது 1 minute 30 seconds டைமிங். இதுல கிளியர் பண்ணிருக்கேன் நேஷனல்ஸ்க்கு. இனிமேல் நிறைய இவெண்ட்ஸ் குவாலிஃபயர்ஸ் இருக்கு, அது ட்ரை பண்ணலாம். அப்புறம் நிறைய ஸ்டேட்ஸ்ல இருந்து குதிரை வந்திருக்கு. என் ஃபியூச்சர் வந்து ஏசியன் கேம்ஸ் ட்ரை பண்ணலான்னு இருக்கிறேன் நெக்ஸ்ட் ஃபியூ இயர்ஸ்ல. அப்புறம் ஒலிம்பிக்ஸ் ஃபியூச்சர்ல. நான் வந்து பெங்களூர்ல கலந்துருக்கேன், சென்னை, பாம்பே, டெல்லி நிறைய இடத்துல கலந்துருக்கேன். வின் பண்ணது வந்து பிரசாத்ல ஜம்பிங் 90 சென்டிமீட்டர் 1 மீட்டர். பிரசாத் ஸ்டில் 1 ஜூனியர் அதெல்லாம் பண்ணிருக்கேன். நீலகிரி லோக்சபா தொகுதி பாஜ வேட்பாளரும் மத்திய இணை அமைச்சருமான முருகன் தேர்தல் பிரச்சாரத்துக்காக கூடலூர் வருகை தந்தார். மசினகுடி துறப்பள்ளியில் தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு கொடுத்தனர். கூடலூர் நாகராஜர் கோவிலில் அவர் சாமி கும்பிட்டார். அவருக்கு கோவில் நிர்வாகத்தினர் பரிவட்டம் கட்டி பூரண கும்ப மரியாதை செய்தனர். பின்னர் கூடலூர் ஊட்டி ரோட்டில் தேர்தல் அலுவலகத்தை முருகன் திறந்து வைத்தார். மாவட்ட செயலாளர் மோகன்ராஜ் மற்றும் நிர்வாகிகள் உடனிருந்தனர். சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி புதூர் சுற்றுவட்டார பகுதிகளில் போலி மது விற்கப்படுவதாக மதுவிலக்கு போலீசாருக்கு புகார் வந்தது. மதுவிலக்கு ஏடிஎஸ்பி பிரான்சிஸ் தலைமையில் இன்ஸ்பெக்டர் சங்கீதா மற்றும் போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். குமரத்தகுடிப்பட்டியில் தியாகராஜன் என்பவருக்கு சொந்தமான தோட்டத்தில் தகர ஷெட் அமைத்து போலி சாராயம் தயாரிப்பது தெரிந்தது. அங்கு நடத்திய சோதனையில் 3500 லிட்டர் போலி சாராயம், 200க்கும் மேற்பட்ட மது பாட்டில்கள், காலி பாட்டில்கள், மூடி, ஸ்டிக்கர், முத்திரை சீல் உட்பட சாராயம் தயாரிக்க பயன்படுத்திய இயந்திரத்தை கைப்பற்றினர். முதற்கட்ட விசாரணையில் பிரான்மலையில் மதுபான பார் நடத்தி வரும் ராமசாமி மனைவி மங்களத்துக்கு இதில் தொடர்பு இருப்பது தெரிந்தது. போலி மதுவை அவரது பாரில் வைத்து விற்பனை செய்ததும் தெரியவந்தது. இதையடுத்து மங்களத்தை போலீசார் கைது செய்தனர். விசாரணை தொடர்கிறது.